ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பாரோன்னா என்னுடைய ஸ்டடி பிளாக் தான். ஸோ நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது நியோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு வெப்சைட்டுங்கிற அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், ₹100 தான். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வந்து நான் அவங்களோட ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். தமிழுக்கு வந்து இவங்களோடது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வந்து கலெக்டிவாக கொஷின்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணலாம். நிறைய தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் இவங்களோடதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நான் இவங்களோடதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் அண்டு புக் வைஸ் இந்த ரெண்டுமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் மேக்ஸும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஏதோ ஒரு பாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பேட்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு டேர்ம் இது மாதிரி போகிறதுக்கு நல்லா இருக்குமேனு நல்லா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பேட்ச் வந்து அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் 2 டேஸ் முன்னாடி தான் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இவங்க வந்து தமிழ் ஃபஸ்ட் இயர் 2 இயர் 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து எனக்கு ஜாப் போகிறதுனால டைம் இருக்காது. ஸோ 6th ஓல்டு புக்கு ப்ளஸ் 6th நியூ புக்கு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஷின்ஸ்லாம் எடுத்து நம்ம மாடல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் மேக்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 6th ஓல்டு புக்கு தமிழ் ப்ளஸ் நியூ புக்கு தமிழ். என்கிட்ட ஓல்டு புக்கு தமிழ் கிடையாது. அதனால் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இவங்க டெலிகிராம்லேயே கொடுத்துட்றாங்க அந்த புக்ஸ் எல்லாமே. பட் நான் அதை பார்க்கல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டேன். இவங்க ஷெட்யூல்டை பார்த்துட்டு முதல்ல டவுன்லோட் பண்ணிட்டேன், இதை பார்த்து படிச்சுக்கலான்ட்டுன்னு. அப்புறம் ஓகே, ₹100 தானே, நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நிறைய வந்து நிறைய இன்னும் தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் இவங்களோடதில் நமக்கு கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் நிறைய அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நானே வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நான் வந்து என்கிட்ட புக்கு இல்லாதனால இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நியூ புக் என்கிட்ட இருக்குது. இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு அதோட ஒரு டெஸ்ட்டாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 6th நியூ ஓல்டு புக் ஒரே டெஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டேன். அடுத்தடுத்து மேக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மேக்ஸும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் வந்து தனி வட்டி அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். ஷெட்யூல்டில் என்ன வருதோ இப்போ அந்த ஷெட்யூல்டை முடிச்சுட்டு இதை நம்ம அப்படியே மேக்ஸோடையும் ஓரியண்ட்டாக பார்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸும் எடுத்திருக்கேன். என்கிட்ட புக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் புக்கில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது. முதல்ல புக் வைஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து நிறைய நோட்டு இந்த 2 இயர்ஸ் படித்ததில் நிறைய எங்கெங்கெல்லாம் எனக்கு மேக்ஸு இது ஓரியன்டாக கண்டென்ட்டு கிடைக்குதோ, யூடியூப்பில் பார்க்குறது, ஷார்ட்டில் பார்க்குறது, இந்தமாரி நிறைய புக்லேருந்து எடுக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரில் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாமே நான் நிறைய நோட்டு என்கிட்ட ஒரு 6-7 நோட்டு கிட்டத்தட்ட மேக்ஸுக்கு மட்டுமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது எடுத்து அதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்து நான் போடலான்னு சொல்லி ஐடியாவில் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதான் என்னுடைய பிளான் ஓவராலாக. ஸோ நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்க்கு மட்டும் நான் இன்னும் வந்து எந்த பேட்ச்சு இல்லை யாரையாவது ஒருத்தவங்களோட ஷெட்யூல்டை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நான் இன்னும் திங்க் பண்ணலை. ஃபஸ்ட்டு இப்போ தானே நான் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு படிக்கிறதுனால இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் என்னுடைய நிறைய ப்ரீவியஸ் நோட்டு புக் வைஸ் இருக்கிறதும் போட்டிருப்பேன். நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் எனக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த சம்ஸ் எல்லாம் தெரியல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என் மைண்டுக்கு தோறுதோ அதெல்லாமே நான் நோட் பண்ணி ஒரு நிறைய நோட்டு வச்சுருக்கேன். இதுதான் அந்த நோட்டஸ் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து மேக்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தனி வட்டி ஆல்ரெடி நான் போட்டுட்டேங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு நான் சொல்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து சில சம்ஸ்லாம் வந்து நமக்கு அங்கங்கே கிடைக்கும் பார்த்திங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எம்கே அகாடமி, சுரேஷ் அகாடமியில் சுதர்சன் சார் இருக்காங்கல்ல, அந்த சார் நடத்துகிற சம்ஸலு அதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங் பீரியடில் எனக்கு புரியாத டைமில் அந்த சம் பார்த்தது. கிருஷோபா அகாடமியில் நிறைய சம்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த சம்ஸ் எல்லாம் நான் பார்த்தது. இந்தமாரி நான் கலெக்டிவாக வச்சுருக்கிறது எல்லாமே ப்ளஸ் சில கொஷின்ஸ் பேப்பரோட சம்ஸ் எல்லாமே அதையும் எடுத்து அப்படி தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ தனி வட்டின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நான் கலெக்டிவாக எங்கெல்லாம் வச்சுருக்கணும் அது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் லீவு. இங்கே ரொம்ப ரெயின், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரெயின்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு நல்லா என் வாய்ஸை பார்த்தாலே தெரியும், கோல்டு வேறு. அதனால் சரி ஓகே, நம்ம லீவ் போட்டுட்டோம், நம்ம அதுக்கேற்ற ஒரு ஷெட்யூல்டை ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமே நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி தமிழ் வந்து முடிச்சிட்டேன், 6th கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டேன். அது வந்து ஒரு டெஸ்ட்டும் முடிச்சிட்டேன் நான்.
ஓகே எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு எழுதுனதுக்கு இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் எக்ஸாம் கிட்ட வரும்போது நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் அது ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதான் என்னுடைய பிளானு. நீங்கள் வந்து ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எப்படி வந்து உங்கள் பிளானை கொண்டு போகிறீங்க? சிம்பிளாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ் வந்து நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வந்து என்னோடய வ்ளாகில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா?